ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சூப்பரான ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுல ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் Amazonல பர்ச்சேஸ் பண்ணேன், இன்னொரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா Flipkartல பர்ச்சேஸ் பண்ணேன். அத நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா இதுதாங்க அந்த ப்ராடக்ட், சூப்பர் க்ளீன் ஜெல். இது பேரு. இது உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஒரு குழகுழன்னு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இது எதுக்கு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸோட வெளியே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சிஸ்டம் அண்ட் கேமராவை துடைக்கிறதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறேன். என்னுடைய வியூ ஃபைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து டஸ்ட் ஆகிடுது. இந்த மாதிரி வந்து இதை வச்சு தான் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. அண்ட் என்னுடைய லென்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அண்ட் கீபோர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சூப்பர் க்ளீன் ஜெல்லை யூஸ் பண்ணிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு குழன்னு தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்தன்மையோடைய தான் இருக்குது. இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு கேஜெட். ஏன்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிங்கர் வந்து போகாது. அதாவது முக்கியமாக கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கீபோர்டோடைய கேப்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை விரல் வச்சு நம்மளால் துடைக்க முடியாது. இல்லை ஏதாச்சும் டஸ்ட் இல்லை ஏதாச்சும் ஹார்டான பார்ட்டிகல்ஸ் வச்சு துடைச்சா உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் க்ளீன் ஜெல்லை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோடைய யூசேஜ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு போட்டு இருப்பாங்க. காரில் யூஸ் பண்ணலாம், அந்த மொபைலுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கீபோர்டுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னும் ஏசி, இந்த மாதிரி நிறைய டிவி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அண்ட் இதை எவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கலர்லேருந்து இந்த கலர், அதாவது இந்த மாதிரி எல்லோ கலர்லேருந்து ரெட் கலர் வரைக்கும், ரெட் கலருக்கு வர வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரிவிச்சிருப்பாங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. டோட்டலாக இதை வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த ஜெல்லை நீங்கள் வழக்கம் போல் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் Amazonல தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 199 வந்து இது அவைலபிளாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானுடைய ஃப்ரீடம் சேல் வந்து லான்ச் ஆக போகுது. அப்போ வந்து இதோடைய விலையை பழைய நிலைமைக்கு குறைப்பாங்க அப்படின்ற காரணத்தினால இதோடைய விலையை வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டாக பார்க்க போகிற சூப்பர் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட் ஹெட்ஃபோன். நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்ம மொபைல் வாங்கினா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வாங்கணும், புது ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். பட் காஸ்ட் அதிகமான ஹெட்ஃபோன் வாங்கலாமா இல்லை கம்மியான ஹெட்ஃபோன் வாங்கலாமா? கம்மியான ஹெட்ஃபோன்லையும் எனக்கு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் எந்த கம்மியான காஸ்ட் ரேஞ்சுக்கு வாங்கினா ஹெட்ஃபோன் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சோனி ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஹெட்ஃபோன் சொல்லுங்க, கம்மியான ப்ரைஸ்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இந்த ஹெட்ஃபோன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஹெட்ஃபோனுடைய பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 350 ரேஞ்சுக்கு தான் வருது. Flipkartல வந்து இது அவைலபிளா இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட் வந்து Flipkartல தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ண கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். இந்த ஹெட்ஃபோனை நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சோனி ஹெட்ஃபோனுக்கு ஈக்குவலான பேஸ் குவாலிட்டி இது கொடுக்குது. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி தரவா செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இந்த பாட் ஹெட்செட் பக்கா. ஏதாச்சும் பேசு. போடா லூசு. ஓ பேசு. போடா லூசு. கேட்கல உங்களுக்கு கேட்கல, பேசுங்க. சத்தமா சொல்ல. ஷேக் ஆச்சுன்னா கூட கீழே. இந்த ப்ராடக்டோட பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா பேஸ் ஹெட் 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 100% வந்து பேஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதுக்காண்டி இப்படி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பேஸுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்
பக்காவா வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் 2 இயர்பட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இயர்பட்ஸ் வந்து ஏதாச்சும் உடஞ்சிட்டாலோ இல்லை எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டாலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய வாரண்டி கார்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து இன்னும் என்னென்ன சேல்ஸில் இருக்குது அப்படின்றதையும் இங்கே ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதை விசிபிள் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த ஹெட்ஃபோன்ல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரைட் சைடு அண்ட் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே ரைட் பண்ணிருப்பாங்க. RL அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிருப்பாங்க. இது மூலமா எந்த ஹெட்ஃபோன் வந்து நீங்க ரைட் சைடு இன்சர்ட் பண்ணணும், எந்த ஹெட்ஃபோன் வந்து லெஃப்ட் சைடு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான சவுண்ட் தான் பாத்தீங்கன்னா இதுல பேசும்போது பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கால் வந்தா இது 1 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் வந்து அட்டன் ஆகும். இது நீங்க கால் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப 1 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கால் கட் ஆகும். இது வந்து யூஷுவல் தான், எல்லா ஹெட்ஃபோன்ல இருக்க மாதிரி தான். பட் அதே மாதிரி நீங்க சாங் கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தடவை டேப் பண்ணினா உங்களுக்கு வந்து சாங் வந்து பாஸ் ஆகும். இன்னொரு டைம் வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா சாங் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். இதுவே வந்து நீங்க அந்த பட்டனை டபுள் டேப் பண்ணீங்கன்னா சாங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா என்ன சாங் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களோ அந்த சாங் வந்து சேஞ்ச் ஆகும். என்ன கேட்டீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து இதோடைய பிரைஸ் ரேட்டை விட அதிகமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹெட்ஃபோனில் கேட்குற சவுண்டை விட பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவே சவுண்டு கேட்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் கம்பேர் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஹெட்ஃபோன் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான சவுண்ட் தான் கொடுக்குது. நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 350 ரேஞ்சுக்காவது பர்ச்சேஸ் பண்ணி இந்த குவாலிட்டியான பாட் ஹெட்ஃபோனை வாங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சஜஷன். இப்போ நான் சொன்ன இந்த 2 ப்ராடக்ட்ஸ்லையுமே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிவ் யூ சப்போர்ட். டாடா பை பை ஃப்ரம் கே.